வாங்கி கொண்டு இருக்கின்ற மக்கள். இது மீன் பட்டுற பகுதி சொல்லி வந்து ஒரு மாற்றுச்சி கடை வந்து பாருங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு மீன் உண்டு. அது எவ்வளோ போகுது மாம்பழங்களா? இப்போ மரக்கறி விற்கிற இடம் இருக்குது. மற்றபடி விராட்டுகள் படன்னு கொட்டி கொண்டு இருக்கிறான். ஆனால் இது என்ன மீன் தலை? இது சரியான பெருசாக வெட்டுறான். நான் இது ஒரு மக்களை பாருங்க, பெரிய பெரிய மீன்லாம் பார்த்து வெட்டி. ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் சந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் மக்களை வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் குருநகர் சின்னக்கடை மீன் சந்தை வந்து பார்க்க போகிறோம். அதாவது புதுப்பொலியோட வந்து இந்த மீன் சந்தை வந்து இப்போ திருத்தியில் வந்து வேலை செஞ்சுருக்கணுமாம். அப்போ இன்றைக்கு சனிக்கிழமை என்ன மாதிரி வந்து இந்த மீன் நிலவரம் இருக்குது, எவ்வளோ மக்கள் வரினம், என்னென்ன வகையான மீன் வருது, எப்படி வந்து இந்த சந்தை இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அடித்து பார்க்க போகிறோம். முக்கியமாக உறவு வந்து எங்கள் சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே பாருங்கோ, இதான் வந்து யாழ்ப்பாணம் சின்னக்கடை மீன் சந்தை. உள்ளுக்கு வந்து மரக்கறி விற்கிற இடம் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கலாம், சின்னக்கடை பொதுச்சந்தை பார்த்தீங்களா? ஓகே, நாங்கள் இப்போ உள்ளே போவோம். இந்த வாசல்லையே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சின்ன சின்ன அலுமினிய பாத்திரங்கள் எல்லாம் வந்து போட்டு விற்கணும். அது மட்டும் இல்லை, இதில் பாருங்க சின்ன பேமெண்ட்டுகள் ஏன்னா இதில் உள்ளுக்கு வந்து போகிறதுக்கு 2-3 வழி இருக்குது. சரியா? அப்படியே பாருங்க, எங்கால பழங்கள் எல்லாம் வச்சுக்கணும். எல்லா பழங்களும் இப்போ வர தொடங்கிடுது. மாம்பழங்கள் எல்லாம் வந்து போகுது. கடைசியை பார்ப்போமா? பிலாப்பழங்கள் எல்லாம் தம்பியாக்கள் வந்து பழங்கள்லாம் பார்த்து வாங்கி அடிக்கிறாங்க. தம்பி என்ன பழம் வாங்கலையோ? பழம் வாங்கலையா? சரி, ஓகே. நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் மீன் சந்தை உள்ளே போவோமா? செம்ம குரூடாக இருக்கும். நல்ல பார்க்கிங்கெல்லாம் இருக்குது. சுற்றி ஒரு வியூ ஒன்று காட்டன் வருங்க. ஓகே, நாங்கள் இப்போ ஒரு வாரம் மாம்பழங்கள் என்ன விலை போகணும் பார்ப்போம். ஓகே, எவ்வளோ போகுது மாம்பழங்களா? இப்போ எங்களை ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக 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 வாங்குவோம்மா. என்ன விலை போகுது பழங்கள்? இப்போ கிலோ 700 போகுதாமா? ஓகே. கருத்த குழம்பா 60 போகுது. 600 இன்னும் மாதிரி வேணுமா? ஓகே ஓகே. வெள்ளரிப்பழம் 300 போகுதாம் 1 கிலோ. எல்லா பழங்களும் கொண்டு அடிக்கணும். இந்த மாம்பழங்கள் சரியான டேஸ்டாக இருக்குமா? பார்க்க எங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் சரியான இனிப்பு பாருங்க. பார்த்து இப்போ அகல் வாங்கி கொண்டு இருக்கின்ற மக்கள். இனி எப்படியும் குறையுமே பழங்கள்? குறையாதோ? அதெல்லாம் கஷ்டம். ரைட்டு ரைட்டு, அதால் அப்படி. ஓகே ஓகே ஓகே. விலை குறையாது, மாம்பழம் விலை குறையாதா மக்களே? சந்தைக்குள்ளே போவோம். இன்னைக்கு சனிக்கிழமை இருந்தால செம்ம க்ரௌடாக இருக்கும். இங்கே மீன் அமைச்சு வெடி நம்பாரம் வந்தா. ஓ, இது ஒரு இருக்க மீன் ஆக்ரோஷமாக இருக்குது பார்க்க. இது மீன் பட்டுற பகுதி. பெரும்பாலும் எல்லா மீன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வயசான அம்மாக்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்து மீன் வெட்டினோம் பார்த்தீங்களா? படன்னு கொட்டி கொண்டு இருக்கிறோம். உள்ள பாருங்க. இப்போவே எங்கெல்லாம் கூறிடலாமா? அம்மா வந்து கூடையில் மீன் வாங்கிட்டு போகிறான். முடிச்சு பார்த்தீங்களோ மக்களே? இப்போ பாருங்க,
கூட்டம் அதிகமாக போய்க்கொண்டே இருக்கேன், வந்தோன்னு இருக்குது. என்னென்ன சைஸில் உங்களுக்கு மீன் தேவையோ நீங்கள் அத்தனையும் பார்த்து பார்த்து வாங்கலாம். நான் நினைக்கிறேன் இப்போ தான் பாருங்க இந்த பெயிண்டில் அடித்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் முடிச்சுக்கணும். முதல்ல இப்படி இல்லை, ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்கும். இப்போ ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து ஏன்னா ஓகே உள்ள போ. என்ன மீன் தலை இது? அண்ணா இது என்ன மீன் தலை இது? மதனம். மதனம் மீன் கடையிலுக்கு போகுதா? கடையிலுக்கு போகுதா? நல்லதில்ல. என்ன விலை தலை போகுது? கிலோ வந்து 300 அப்படி போகுதா? ரைட் ரைட் ரைட். இந்த கடை இந்த சந்தை இப்போ தான் திருத்தினது போல அப்படியா? திருத்தினது அப்படியா? கொஞ்சம் ஒரு பகுதி தான் செய்திருக்கிறாங்க, இன்னொரு பகுதி வந்து வேலை இருக்கு. மே மாதம் வேலை இருக்கு அப்படியா? அப்போ வெள்ளிக்கிழமையும் திறந்துருக்குமா இது? வெள்ளிக்கிழமையும் சந்தை ஓப்பன் தான். காலையில் 6 மணிக்கு திறந்தா மதியம் 8 மணி மட்டும் இருக்குமே. அப்படியா? சரி ஓகே நன்றி. ஓகே சரி. எல்லாம் பெரிய பெரிய மீன்களா? ஒன்றும் சின்ன மீன் இல்லை. பெரிய பாறை மீன் தலையெல்லாம் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கணும் மக்கள். இதில் பாருங்கண்ணா மண்ணா. ஓகே சிறையா இருக்கு மக்களே. பாருங்க பெரிய பாறை மீன் பாருங்கண்ணா. பாருங்க சைஸை பார்த்தீங்களா? பெரிய முள மீன்கள் 1400 போகலாம். பாறை மீன் ஓகே. நாங்கள் இந்தியாலையும் பார்ப்போம் பாருங்களா. இல்லை இது ஒரு வித்தியாசமான ஒரு மீன் உண்டு. ஆனால் என்ன பேர் இருக்குது? பஞ்சி கிழவா? பஞ்சி கிழவாயா? எப்படி டேஸ்ட் நல்லா இருக்குமோ? அவ்வளோதுக்கு இல்லை. என்ன விலை போகுது இது? கிலோ 200 அப்படி போதா? பஞ்சி கிழவா. இந்த பேர் நாங்கள் இந்த மீன் நாங்கள் இன்னும் பார்க்கல, அதான் பார்க்குறோம். கிழவாய், பஞ்சி கிழவாய். ஓகே எடுத்து வரும் பாருங்க. பஞ்சி கிழவாய் வித்தியாசம் சாஃப்டாக இருக்குமா? ரைட் ஓகே. பஞ்சி கிழவாய் ஓகேம்மா. இன்னைக்கு மீன் குறைவா கூடவா? இந்த மீன் இல்லை. ஓகே. இறால் என்ன போகுது? 1200 வாங்கலாம். என்ன எங்கடா ஊரில் நான் நினைக்கிறேன் 1800 அப்படி போகும். ஓகேண்ணா. போக போக பாருங்க ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குலாம் மேம்பிக்கணும். இதுக்கு என்ன பேர் இருக்குது? இதுக்கு என்ன பேர் இருக்குது? ஊஞ்சல். கிலோ 600. இங்கே பாருங்க பெரிய சூற மீன்கள், பெரிய முரல் முடிய எடுத்து போட்டுக்கொண்டே இருக்கணும். ஓகே நாங்கள் அங்கால சுற்றி பார்ப்போம்மா. என்னெல்லாம் போகுது கனவை? எவ்வளோ வேலை போகுது? 1000 ரூபா. 1000 ரூபா போதும் கனவை. பார்த்தீங்களோ? ஓகே சுற்றி பார்த்துட்டு போவோம்மா. பெருந்துரளி கனவை கொஞ்சம் மேலே இருக்குது. இந்த ஐயாட்ட பாருங்க வெறும் இறால் மட்டும்தான் விற்கிறார். எல்லா சைஸ்லையும் பிரித்து வச்சுக்கிறார். இது பாருங்க. ஐயா எவ்வளோ போகுது இறால்லாம்? என்ன போகுது இறால்? 2000 போதாம். அது 1500 போதாம். எல்லாம் பங்கு மாதிரி போட்டு வச்சுக்கணும்.
நாங்கள் இப்போ இந்த வழியெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே சுற்றி நாங்கள் இப்போ இந்த சுற்றலாம் போய் பார்ப்போமா. மீனெல்லாம் பாருங்க, இங்கே கருவாடெல்லாம் வந்து வச்சிருக்கணும். பாறை கருவாடுகள் இங்கே சைட் போய் பார்ப்போம். இந்த சைட் போய் பார்ப்போம். பரவாயில்ல, லைட் போட்டு வைக்கணுமா, அப்போ தான் மீன் வந்து நல்லா ஷைனிங்காக தெரியும். பெரிய பெரிய மீன்லாம் பார்த்து வெட்டி வச்சுக்கணும். புளித்திருக்க இருக்குது, ஓ நான் பரத்துறேன் அண்ணா அண்ணா மீன் மலிவா வெளியே உண்டைக்கு இல்லை சரியான வெளியா கடல் இல்லையா? ஓ பாறை 3000 ரூபாவா? பெரிய நெத்தல் இருந்தா சீலா மீன் உண்டு. அண்ணா எவ்வளோ போகுது சரியா? ஏன் சரியான இது எவ்வளோ போகுது இது? இல்லை 1 ரூபா. ஓகே, கொஞ்சம் மீன் குறைவாக இருக்குண்ணா. மக்களே பார்த்தீங்கன்னா மீன் வந்து சரியான குறைவாக இருக்கா. மீன் ஒவ்வொரு பார்ட்ஸில் வேறு வந்து சினியல் இருக்கு. இந்த பார்ட்ஸ்கள் இதுக்கெல்லாம் வந்து வடிவா கட் பண்ணி வடிக்கணும். கேட்டுப்பா அவ்வளோ போதுங்கண்ணா. அண்ணா எவ்வளோ திருக்கு எவ்வளோ போகுது இன்னைக்கு? திருக்கு இது 1200 ரூபா போகுது. ஓகே, 1200 ரூபா போதா? புல மீன் மக்கள் எங்கே வராங்க? இந்த மீன் தான் நான் இப்போ கூடுதலாக இடம் பேர்னால். ஆனால் இதுக்கு என்ன பேர் இருக்குது தெரியுமா? இதுக்கு என்ன பேர் இருக்கு? எவ்வளோ போகுது? 1100 ரூபா போகுது. அதான் பாவல் மீன் தானே. ஓ நான் நினைக்கிறேன் ஒன்றே இப்போ ஒரு 2 கிலோ மீன் நிற்கும். 2 கால் வருமோ? சரியான பேர் இருந்தா பார்க்கல வடிவா இருக்குங்க. பார்த்தீங்களோ முரல் பட்டு அப்படி நல்லா இருக்குமோ? இது சாப்பிட்றது நல்லா இருக்குமோ? சாப்பிட்றல அப்படி சில பேர் சொல்கிறப்ப நல்லா இருக்குமோ சொல்லி, சில பேர் சொல்லுங்கன்னா நல்லா இருக்க மாட்டேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அதான் அதான் பெரிய பெரிய கணவாய் ஓரா இருக்கு. என்ன ஓரா? அண்ணா எவ்வளோ போகுது ஓரா மீன்? 1300 ரூபா போகுது. ஓகே ஓகே ரைட். இது விள மீன் பாறை 1500, விள மீன் 1400. இறால் என்ன போகுது? அண்ணா மீனை பாருங்க இப்படி வெட்டி வச்சுருந்தி ஏன்னா கடைகளுக்கு கொடுக்கவா? கறிகளுக்கு ஆக்களுக்கா? அப்படியா? 300 ரூபா அப்படி கிலோ. ஓகே ஓகே ஓகே. அம்மா நம்பி நல்லா இருக்கணுங்க. இது சரியான பெருசாக வெட்டுறேன் நான் நினைக்கிறேன். ஒரு துண்டே அப்படி நான் நினைக்கிறேன் 1/2 கிலோ கிட்ட நிற்கும் மக்களை. பார்த்தீங்களா? ஓகே
நாங்கள் இப்போ மீன் வந்து விற்கிற இடம் பார்த்தாச்சு. அடுத்தது இங்கால பழங்கள் விற்கிற இடங்கள், மரக்கறி விற்கிற இடங்கள் இருக்குது, அதையும் பார்ப்போமா. மரக்கறி இருக்கிற இடங்கள், இங்கால பழங்கள், மாம்பழத்தை பாருங்க, எல்லா மாம்பழமும் இருக்குது. கருத்த குழம்பான் அது மட்டும் இல்லை, மற்றபடி விளையாட்டுகள் பூச்சிருக்கணும் தான். இது பார்க்க எங்களுக்கு பச்சையாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். ஐயா என்னல போகுது மாம்பழம்? மாம்பழம் என்னல போகுது? இது மாம்பழம் என்னல போகுது? கிலோ 600 போகுதா மாம்பழம்? கருத்த குழம்பா. ஆப்பிள் பழத்தை விட சரியான சுகம் கூடினது, உடம்புக்கு சத்தம் கூடினது என்று சொல்லலாம். எங்களை யாழ்ப்பாணத்தில் இதுதான் பெரிய ஆப்பிள். ஓகே, தேங்காய் கடை, தேங்காய் இது வந்து தனியாக தேங்காய் விற்கிறக்குன்னு சொல்லி ஒரு கடை. நான் இது தனியாக தேங்காய்க்குன்னு சொல்லி கடை இது, அப்படியா? இப்போ தேங்காய் மலியுது போல் 120 130 அப்படி போகுது போல. விலை நல்லா குறைஞ்சி 120 அப்படி தான் போகுது. இங்கால பக்கம் திருத்தல என்னையா? அங்கால மீன் சந்த பக்கம் தான் பெயிண்ட் அடிச்சு வேலை. இங்கால திருத்தல என்ன தொடங்கல மீன் தொடங்கல அப்படியா? அதான் அதான் சரி. இந்த சந்தையில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி சொன்னால், இதுக்குள்ளே எல்லாம் வாங்கலாம். அதோட வந்து வெளிப்பக்கம் 4 பக்கமும் எல்லாமே இருக்கும். இறைச்சியல் எல்லாம் நாங்கள் பார்த்து ஒரே இடத்துல எல்லாம் வாங்கலாம். இங்கே மரக்கட்டி விட்டுறாங்கலாம், அவங்களோட மேலோட்டமாக நம்ம சுற்றி காட்டுறோன்னா இங்கே வரணும். இதில் வந்து எம்ஜிஆர்ட படம், மற்றது ஜெயலலிதாண்ட படம் எல்லாம் காட்சிப்படுத்திக்கணும். அவங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி மக்கள் திலகம் எம்ஜிஆர். என்னையா பாட்டோட நினைக்கிறீங்க? பாட்டு பாடி கவனிக்கிறீங்க? பொழுத கழிப்பா வேணாம். ஏன் சனம் இல்லையோ? கொஞ்சம் குறை வேணாம். என்ன சனம் குறைவாக இருக்கு. அப்படியா? என்ன வெளியில் என்ன மாதிரி போகுது? தேங்காய் எல்லாம் மலிவோ? வாழைப்பழங்கள் எல்லாம் மலிவு? ஓகே, எல்லாம் மலிவு. தேங்காய் 100 ரூபா. இது 100 ரூபா போகுதா? நல்லா மெலிஞ்சிட்டேன் நான் தேங்காய். சரி சரி, அப்படியா? சரி, எவ்வளோ ஆளமா தொலைச்சிடுங்க? 10 வருஷம் செய்றீங்க. ஓகே ஓகே, சரி நீங்கள் வரோம் சுற்றி பார்த்து. ஓகே ஓகே ஓகே, ரைட். மரக்கறி விற்கிற இடங்கள்லாம் நான் அப்படியே போயிட்டு அப்படியே சுற்றி கொண்டு இப்படி பார்த்துட்டு அப்படியே வரோம்மா. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் ஆக்கெல்லாம் இங்கே கூட வியாபாரம் செய்யணும். ஓகே ரைட். சரி மக்களே, அடுத்தது நாங்கள் இந்த சந்தைக்கு வெளியால் போயிட்டு பார்ப்போம். ஏனென்றால் வெளியில் வந்து இறைச்சி கடைகள் எல்லாம் வந்து நிறைய இருக்குது, அதில் போய் பார்ப்போமா. இது வந்து கோழி இறைச்சி கடை 1200 1300 அப்படி போகுது போல். இது மாட்டிறைச்சி கடை. இதே பாருங்க, மாட்டிறைச்சி கடையில் வந்து சரியான ரோடாக இருக்குது. ஓகே ஓகே, 2 மாடு தானா? ஜேஎஸ் குட்டி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மாட்டிறைச்சி கடை வந்து பாருங்க. நல்ல சனம் நிற்கணும். எல்லா மாடு வந்து அப்படியே அறுத்து தொங்க விட்டுருக்கா. அவ்வளோ நிறைய கிலோ கணக்கில் மாடல் இருக்குது. 2200 அப்படி போகுது போல், 2500. ஓகே, இதனால கோல்டு வச்சு கடை. முட்டைக்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையை பாருங்க போட்டு வச்சுக்கணும்னா, முட்டைக்கடை. ஒரு முட்டை 30 ரூபான்னு சொல்லி அதில் போட்டிருக்கணும். கூட குறைச்சி போடி நம்மள பார்த்தீங்களா? சரி உறவுகளே,
நீங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் சின்னக்கடை மீன் சந்தை வந்து பார்த்துருப்பீங்க. மீன் கொஞ்சம் வந்து குறைவாக இருக்குது, இல்லாட்டி வந்து நிறைய மீன் வந்து இன்னும் வருமானு சொன்னவையல் இன்னும் வந்து காற்று வந்து அடிக்க தொடங்கலையா. அந்த முறையில் நாங்கள் இப்போ முடிஞ்சதை காட்டியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துங்கள் தெரிவிங்கோ. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.